Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில கூட கர்த்தருடைய புதிய மாற்றத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாகவே சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றியமைக்கப்பட, ஒரு விடுதலையாக்கப்பட நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அநேகமாய் உண்டு. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவங்களை நோய்களை சுமந்து தீர்க்க கல்வாரி சிலுவையிலுள்ள ஜீவனை கொடுத்து அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு, பல காரணங்களிலே ஆண்டவர் பூமிக்கு வந்தார். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இப்படி பல விதத்திலே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் உண்டு. இங்கு ஆண்டவர் சில வேத பாரகர்களுக்கு அவர்களை அதாவது இயேசுவை விரோதித்து குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அவரை குறித்து அநேகர் முறுமுறுத்து, இவர் பாவிகளோடு ஆயக்காரரோடு அமர்ந்து போஜனம் செய்கிறார்கள் என்று அவரை குறித்து முறுமுறுத்தார்கள், குற்றம் கண்டுபிடித்தார்கள். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், பாவியாகிய மனுஷன் ஒரு மோசமான துன்மார்க்கன், குடிகாரன், அவனிடத்தில் அநேக குற்றங்கள் இருந்தால் யாரும் பேச மாட்டார்கள், யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். ஒரே ஃபேமிலியில் கணவனோ பிள்ளைகளோ யாராகிலும் ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவர்களோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு, அவர்களோடு அதாவது ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு இஷ்டம் இருக்காது, அவர்கள் விலக்குவார். ஆனால் இயேசு அப்படி அல்ல, பாவிகளை நேசிக்கிறவர். அல்லேலூயா. பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைப்பதற்கு தேவன் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அவர் பாவத்தை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல லூக்கா 3:8 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நாம் மனம் திரும்புவதற்கேற்ற சில மாற்றங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தன் சொந்த தகப்பனை விட்டு அவன் ஒரு இளைய குமாரன் அவன் தூர தேசத்துக்கு பிரிந்து போய் பாவியாய் மாறினான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் சொந்த தகப்பனை தேடி வரும்பொழுது அவன் ஓடி சென்று கட்டி அணைத்து தன் மகனை மறுபடியும் சேர்த்து கொண்டான். பிரியமானவர்களே, பாவத்திலே வாழ்வது தேவ சித்தம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாவது தேவ சித்தம். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது, ஒருவனு கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி தேவன் நம்மை நேசிக்கிறவராய் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனம் திரும்பாத ஏதோ ஒரு பாவத்தின் சூழ்நிலைகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும், ஒருவேளை உலகமோ உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களோ உங்களுடைய சொந்த குடும்பங்களை மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இயேசு உங்களை மன்னித்து சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க இயேசு சிலுவையில் எல்லா நோய்களை எல்லா பாரங்களை ஏற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவம் இருந்தாலும், குற்றம் குறை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட இப்பொழுது கண்கள் மூடி மனம் திரும்புங்க. மனம் திரும்புவதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன பாவம் இருந்தாலும் சரி, எந்த குற்றம், யார்கிட்டும் சொல்ல முடியாத
பாவமா இருந்தாலும் இயேசுவினிடத்திலே தைரியமாய் பேசுங்கள். இப்பொழுதே கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பாவிகளை மனம் திரும்ப செய்கிற அன்பு நிறைந்த, சமாதானம் நிறைந்த, மன்னிப்பு நிறைந்த தேவனே, பாவத்தை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவரே, இயேசுவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் மறைந்து, ஏதோ ஒரு குற்றம் குறைகள் மறைந்து அவனுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கலாம், பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். ஆண்டவர், இந்த பாவம் விட்டு விலகாமல் இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, மீட்பதற்கு நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தவரே, அந்த மீட்பை இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. சின்ன பாவமோ பெரிய பாவமோ வாழ்க்கையவே நாசப்படுத்துகிற பிசாசுடைய கிரியைகள் இப்பொழுது ஒவ்வொருவர்கிட்ட வெளியேற்றப்பட, இப்பொழுது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளாகிய நல் வாழ்க்கையை தரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பாவ பழக்கங்களிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டுப்பா. நீதிமான்களை மாற்றுகிற தேவன் நீர் மாத்திரமே. ஒரு விசை கூட உம்முடைய அன்பு ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வல்லம் இறங்கட்டும், பரிசுத்தப்படுத்தும். நீர் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறீர். பாவத்தை அறிக்கையிடுகிற அத்தனை பேரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி குற்ற மனசாட்சி இல்லாமல் வாழ உதவி செய்யும். இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். ஒரு புதிய வாழ்க்கை தந்து நடத்தும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.